பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்லிமெண்டில் வெளிநடப்பு செய்தனர். வியாழனன்று ராஜ்யசபா கூடியதும் நிலக்கரி சுரங்க ஊழலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவி விலக வேண்டும் என பாரதிய ஜனதாவும், சஜ்ஜன்குமார் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு அப்பீல் செய்ய வேண்டும் என அகாலிதளமும் அமளியில் ஈடுபட்டன. இதனால் ராஜ்யசபாவை பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக சபை தலைவர் ஹமீத் அன்சாரி அறிவித்தார். மீண்டும் சபை கூடிய போது நிதி மசோதா விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் அருண்ஜேட்லி பேசுகையில், நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த சிபிஐ விசாரணையில் குறுக்கிட்டதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை அரசு இழந்துவிட்டது என்றும், தனது சுயலாபத்துக்காக சிபிஐ, பார்லிமெண்ட் கூட்டுக்குழு போன்ற அரசு அமைப்புகளை அழிக்கும் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் நிலையில் தாங்கள் இல்லை என்றும் கூறினார். This government had inherited an Indian dream. It's converted it into a nightmare. That is what the people of India today feel. And under these circumstances, we are unable to cooperate with this government. We are not obstructing the financial business because it's a constitutional necessity, and therefore my party and I would prefer to walk out than cooperate. இதையடுத்து ஜேட்லி தலைமையில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். 2G கூட்டுக்குழுவின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் திமுகவினரும் தமிழக அரசை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாகவும், நிதி தர மத்திய அரசு மறுப்பதாக குற்றம் சாட்டியும் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர்.